கடவுளை குறித்து வேதாகமத்திலே ஒப்புமைப்படுத்தி சொல்லும் போது பல இடங்களிலே அவர் ஒரு அப்பா என்கின்ற ரீதியிலே ஒப்புமைப்படுத்தப்பட்டுள்ளதை வேதாகமத்திலே பார்க்க. உதாரணத்திற்கு மத்தேயு புஸ்தகத்திலே 7ஆம் அதிகாரத்திலே 9ஆம் வசனம், உங்களில் எந்த மனுஷனானாலும் தன்னிடத்திலே அப்பத்தை கேட்கிற தன் மகனுக்கு கல்லை கொடுப்பானா? மீனை கேட்டால் அவனுக்கு பாம்பை கொடுப்பானா? ஆகையால் பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்று சொல்லி, இது ஒரு உதாரணத்திற்காக இந்த வசனத்தை பார்த்தேன். இதே போல வேதாகமத்திலே பல இடங்களிலே கடவுள் எப்படி செயல்படுகிறார் அல்லது கடவுள் எப்படிப்பட்டவர் என்கிறதை மக்களுக்கு விளக்கப்படுத்த வேண்டி வரும்போது சில இடங்களிலே பூமியிலே காணப்படுகிற ஒரு உறவு முறையை சொல்லி இந்த ஒப்புமைப்படுத்துவது வழக்கம். அந்த அடிப்படையிலே தந்தை அப்பா என்கின்ற உறவு முறையை சில இடங்கள் வேதாகமத்திலே பல இடங்களில் நாம் பார்க்க முடிகிறது. தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குறது போல நான் இறங்குகிறேன் என்கின்ற வார்த்தைகள் எல்லாம் வேதாகமத்திலே தான் உள்ளது. அப்போ இந்த அடிப்படையிலே மத்தேயு 6ஆம் அதிகாரத்திலே கூட இயேசு கிறிஸ்து கூறும்போது கூறுவார், 32ஆம் வசனம், இவைகளெல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள், இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று சொல்லி உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். இந்த இடத்திலேயும் அந்த உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார் என்று சொல்லுகின்றார். அப்போ கடவுளை குறித்து சொல்லும் போது தந்தை என்கின்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. அப்போ அந்த பரமபிதா அவரை குறித்து அதை விவரித்து சொல்லும் போது மனிதர்களுக்கு பூமியில் உள்ள தந்தையே இப்படி இருக்கிறார் என்று சொன்னால் பரமபிதா அதை காட்டில மேலாக இருப்பார் என்கின்ற அந்த ஒப்புமைப்படுத்தல் தேவைப்படுகிற ஒன்றாக காணப்படுகிறது. அப்போ இந்த அடிப்படையிலே தான் சில மனிதர்கள் இப்படியாக யோசிப்பது உண்டு. பூமியிலே காணப்படுகிற ஒரு அப்பா, சாதாரணமாக நாம் எடுத்துக்கணும், ஒரு அப்பா இருக்கிறார். இப்போ அந்த அப்பா தன்னுடைய பிள்ளைகள் எப்படி இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள்? தன்னுடைய பிள்ளைகள் நன்றாக இருக்க வேண்டும் என்று விரும்புவார்கள். தன்னுடைய கஷ்டம் தன்னுடைய பிள்ளைகளுக்கு வரக்கூடாது என்று விரும்புகிறவர்களாக பொதுவாக இயல்பாக. மட்டுமல்ல, தன்னுடைய பிள்ளைகள் வளமாக, செழிப்பாக, ஆரோக்கியமாக நீண்ட நாட்கள் வாழ வேண்டும் என்று விரும்புகிறவர்களாக சாதாரண இந்த பூமியில் உள்ள அப்பாக்கள் அல்லது பெற்றோர்கள் விரும்புகிறவர்களாக இருக்கிறார். அப்படியானால் பூமியில் உள்ள பெற்றோர்களே தங்களுடைய பிள்ளைகள் இப்படி நன்றாக இருக்க வேண்டும், வசதியாக வாழ வேண்டும் என்று சொல்லி விரும்புவார்கள் என்று சொன்னால், அப்படியானால் பரமபிதா இதை காட்டிலும் அன்புள்ளவர் அல்லவா? அப்போ அவருடைய பிள்ளைகள் எப்படி இருக்க வேண்டும் என்று விரும்புவார். அவர்களும் நன்றாக இருக்க வேண்டும் என்றுதான் கண்டிப்பாக விரும்புவார். வசதியாக வாழ வேண்டும் என்றுதான் கண்டிப்பாக விரும்புவார். உடல் நல ஆரோக்கியத்தோடு செல்வ செழிப்போடு எந்த நோய் நொடியும் இல்லாமல் இருக்க வேண்டும் என்றுதான் அவரும் விரும்புவார் என்று ஒப்புமைப்படுத்தி பல பிரசங்கம் செய்வது நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். லாஜிக் படி பார்த்தால் சரி என்கிறது போலதான் இருக்கு. ஆகையால் நாம் இந்த பூமியில நாம் வாழும்போது நாம் பணக்காரர்களாக வாழ வேண்டும் என்கிறதான் கடவுளுடைய சித்தமாக இருக்கிறது. அதுக்கு ஒரு உதாரணமாகத்தான் இந்த பூமியில் உள்ள அப்பா தன்னுடைய பிள்ளை எப்படி இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அப்படியானால் கடவுள் எப்படி தன்னுடைய பிள்ளைகள் எப்படி இருக்க வேண்டும் என்று விரும்புகிறவராக இருப்பார் என்கின்ற ஒரு கேள்வி வைப்பது வழக்கமாக இருக்கிறது. வேதாகமத்திலே கூட சில வசனங்களை அதற்காக எடுத்து பயன்படுத்துவது உண்டு. ஆகவே நாம் நம்முடைய தகப்பனிடத்திலே உரிமையாக கேட்டு நாம் பணக்காரர்களாக இருக்கலாம் என்கின்ற வார்த்தைகளை எல்லாம் பயன்படுத்துவதை நாம் பார்க்க முடியும். மத்தேயு புஸ்தகத்திலே 21ஆம் அதிகாரத்தின் 22ஆம் வசனத்தை கூட இதற்காக பயன்படுத்துவது, நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து இங்கே சொல்லுகிறார். விசுவாசம் உள்ளவர்களாய் நீங்கள் ஜெபத்திலே எவைகளெல்லாம் கேட்பீர்களோ அவைகள் எல்லாம் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொல்லி வாக்கு கொடுத்திருக்கிறார். அப்போ
இந்த பூமியிலே நாம் செழிப்பாக வாழாததற்கு காரணம் நாம் என்ன செய்யவில்லை, நாம் விசுவாசம் உள்ளவர்களாய் கடவுளிடத்திலே கேட்கவில்லை. கடவுளுக்கு என்ன எடுத்துதான் சித்தம், நாம் செல்வ செழிப்பாக நீண்ட நாட்கள் உயிரோடு வாழ்வதுதான் கடவுளுக்கு சித்தம். காரணம், பூமியில் உள்ள ஒரு அப்பாவே தன்னுடைய பிள்ளைகள் எப்படி இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். நல்ல செழிப்பாக அந்தஸ்தோடு நல்ல பணக்காரர்களாக தன்னை காட்டிலும் மிக செல்வமாக வாழ வேண்டும் என்றுதான் விரும்புகிறார்கள். அப்படி இருக்க அதை காட்டிலும் பெரிய பரமபிதா என்பார் அவருடைய பிள்ளைகள் எப்படி வாழ வேண்டும் என்று விரும்புகிறார், அதை காட்டிலும் நல்லதாக வாழ வேண்டும் என்று விரும்புவார் அல்லவா. கடவுளுடைய சித்தம் எப்படித்தான் இருக்கும், மனிதர்கள் நன்றாக வாழ வேண்டும், செழிப்பாக வாழ வேண்டும் என்கிறதான் விருப்பம். அப்போ பூமியிலே இதற்கு மாறாக சிலருக்கு நடக்கிறது என்று சொன்னால் அவர்கள் இந்த வசனத்தை சரியாக கை கொள்ளவில்லை. என்ன, அவர்கள் விசுவாசிக்கவில்லை. காரணம், இங்கே இயேசு என்ன சொல்லுகிறார், நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள். அப்போ இங்கே ஒன்று, ஜபத்திலே கேட்கவில்லை, ஜபத்திலே தேவனிடத்திலே எதையும் கேட்கவில்லை என்று ஒரு வேளை இருக்கலாம். இல்ல ஒருவேளை ஜபத்திலே கேட்கிறார்கள் என்று சொன்னால் விசுவாசம் உள்ளவர்களாய், அவர்களுக்கு போதுமான விசுவாசம் இல்லாமல் இருக்கலாம். ஆகவே தான் கடவுளிடத்திலிருந்து அவர்கள் பெற்று பணக்காரர்களாக இருக்கவில்லை. அப்போ நீங்கள் விசுவாசிக்க வேண்டும், கடவுள் உங்களை பணக்காரர்களாக மாற்றுவார், அதுதான் கடவுளுடைய சித்தம் என்கிறதை விசுவாசிக்க வேண்டும். அதற்கு பிறகு அதற்கேற்ப ஜெபிக்க வேண்டும் என்கிறது போல சிலர் பேசுவது கேட்டிருக்கிறது. அப்போ லாஜிக்காக பார்த்தால் இது சரியாகத்தான் தோன்றுகிறது. அப்படித்தானே, லாஜிக்காக பார்த்தால் பூமியில் உள்ள அப்பாவையும் பரலோக அப்பாவையும் கம்பேர் பண்ணி தான் வேதம் சொல்லுகிறது. அந்த அடிப்படையில பார்த்தால் இது சரியாகத்தான் தோன்றுகிறது. ஆனால் இது உண்மையா என்று கேட்டால் வேதாகம அடிப்படையில இது உண்மை கிடையாது. அதற்காக அதைத்தான் இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கோம். ரோமர் புஸ்தகத்திலே பவுல் அப்போஸ்தலன் கூறும்போது, நமக்கு நாம் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல், பயப்படுகிறதற்கு அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவை என்று சொல்லி கூப்பிடத்துக்கு புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நமக்கு தந்திருக்கிறார் என்று சொல்லி பவுல் அப்போஸ்தலன் இங்கே சொல்லுகிறார். அப்படி சொல்லிவிட்டு ரோமர் 8ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், திரும்பவும் நீங்கள் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள் என்று சொல்லுங்க. அப்போ இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் போது நாம் கடவுளுக்கு நெருக்கமானவர்களாக மாறிவிடுகிறோம். அப்பா பிதாவே என்று சொல்லி கூப்பிடத்தக்க அந்த ஒரு புத்திர சுவிகாரம், நாம் தேவனை விட்டு பாவத்து நிமித்தம் அகன்றிருந்தோம், ஆனால் கடவுள் விலை கொடுத்து நம்மை வாங்கி விட்டார். அப்போ அவருடைய சுவிகார புத்திரனாக மாற்றி விட்டார். அந்த பாவத்திலிருந்து விடுவித்து தன்னுடைய பிள்ளையாக உரிமையை தந்திருக்கிறார். அப்போ தேவனுக்குரிய எல்லாவற்றிற்கும் நமக்கு சுதந்திரம் இருக்கிறது, அந்த உரிமையை தந்து விட்டார். அப்போ நாம் சுவிகார புத்திரராக இருக்கிறோம். ஆகவே நீ பயப்பட வேண்டிய தேவையில்லை, இப்பொழுது கடவுளுக்கு பிள்ளையாக இருக்கிறோம், நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று சொல்லி ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். அப்போ நாம் தேவனுடைய பிள்ளைகள், தேவன் எனக்கு கடவுள் எனக்கு அப்பா, நான் அவருடைய பிள்ளை என்பதற்கு ஆவியானவர் சாட்சியாகவும் இருக்கிறார். அது சாட்சி இருக்கிறார் சொன்னால் அது மாறாதது, அது மாற்ற முடியாத ஒரு உறவு. நாம் பிள்ளைகளானால் நமக்கு என்ன இருக்கிறது, சொத்து இருக்கு. அப்போ ஒரு அப்பா இருக்கிறார், அப்பாவிடத்துல ஒரு பிள்ளை இருக்கிறது. அந்த பிள்ளை அப்பாவை விட்டு ஒரு நாள் ஏதோ ஆசைப்பட்டு தொலைந்து விட்டது, எங்கோ ஓடி தொலைந்து விட்டது, அல்லது ஒருத்தன் ஏமாற்றி ஆசை காட்டி அந்த பிள்ளையை தூக்கி கொண்டு போய்விட்டு அவன் எங்கேயோ விற்று விட்டான். அப்பா ஒரு நாள் தேடி கண்டுபிடித்து அந்த பிள்ளை மிக கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறதை பார்க்கிறார். அதுக்கு பொழுது என்னது, இன்னொருத்தனுக்கு கீழாக இருக்கிறது. அவன் விலை கொடுத்து அந்த திருடி கொண்டு போன இடத்துல விலை கொடுத்து அங்கே வைத்திருக்கிறான். இப்பொழுது அந்த குழந்தையை மீட்பதற்காக இந்த அப்பா தன்னிடத்தில் இருக்கிற எல்லா சொத்துக்களையும் விற்று அந்த குழந்தையை மீட்டு கொண்டு வந்துவிட்டு இப்போ என்னது, இந்த குழந்தைக்கு இப்போ என்ன இருக்கிறது, உரிமை இருக்கிறது. பிள்ளையாக வாங்கி வந்திருக்கிறார். இனி என்னது, அந்த
இதற்கு முன்பதாக ஒருத்தரிடத்துல அந்த குழந்தை தொழிலாக பணியாற்றியது அல்லவா, அடிமைக்குட்பட்டு. அது அவனிடத்திலே பயந்திருந்ததை போல பயப்பட வேண்டியதில்லை. காரணம், இங்கே அன்புள்ள அப்பா இருக்கிறார். அவர் தன்னுடைய அந்த குழந்தை மீது கொண்ட பாசத்தினால் எவ்வளவோ விலையை கொடுத்து இந்த குழந்தையை வாங்கி இருக்கிறார். தண்டத்தில் உள்ள எல்லா சொத்துக்களையும் கூட விற்று வாங்கி இருக்கிறார். இப்பொழுது இந்த குழந்தை இவருடைய பிள்ளையாகவே வளர்கிறோம். பிள்ளை என்று சொன்னால் இந்த அப்பா சம்பாதித்திருக்கிற எல்லா சொத்தும் ஆட்டோமேட்டிக்காக இந்த குழந்தைக்கு வந்து சேர்கிறது. காரணம், அது லீகலாகவே இந்த குழந்தை இந்த இப்போது அப்பாவுக்கு, அப்பா ஏற்கனவே குழந்தை தான், பிறப்பின் அடிப்படையிலும் இந்த குழந்தை இந்த அப்பாவுடைய பிள்ளை தான். ஆனால் அது தொலைந்து போன பின்பதாக விலை கொடுத்து வாங்கி விட்டார், சுவீகாரமாகவும் வாங்கிவிட்டார் போது இந்த குழந்தை அல்லது இந்த அப்பாவுடைய சொத்துக்களுக்கும் என்னது சொந்தக்காரராக மாறிவிட்டது. அதைத்தான் இங்கே வசனம் சொல்லுகிறது. நாம் பிள்ளைகளானால் நாம் சுதந்திரமாமே. நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்றால் நாம் தேவனுக்குரியவைகளை அந்த தேவனுக்குரிய அந்த சுதந்திரத்திலும் என்ன இருக்கிறது, பங்கு இருக்கிறது. எப்படி இந்த குழந்தைக்கு தன்னுடைய அப்பாவுடைய சொத்துல எப்படி பங்கு இருக்கிறதோ, அப்பாவுக்குரிய சொத்து அப்பாவுக்கு அதன் பிறகு யாருக்கு, பிள்ளைக்குதான். அதே போல நாம் தேவனுக்கு பிள்ளைகளானால் நாம் தேவனுக்குரியது சுதந்திரமாமே என்று சொல்லி இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இப்படி சொல்லிவிட்டு அதோடு நிறுத்தவில்லை பவுல் அப்போஸ்தலன். ஆனால் பலர் இந்த இடத்தோடு நிறுத்தி விட்டு பார்த்தீர்களா, நாம் தேவனுடைய பிள்ளைகள், தேவனுக்குரிய எல்லா விதத்திலும் சுதந்திரர். கடவுள் இந்த பூமியையே உரியவர், பூமியில் உள்ளவைகள் எல்லாம் நமக்குரியவைகள், நாம் அனுபவிக்கும்படியாக வைத்தாங்க. ஆகவே நாம் ஒருவேளை அனுபவிக்க முடியவில்லை என்று சொன்னால், நான் பொண்ணோ புகழோ பேரோ பணம் நமக்கு கையிலே இல்லை என்று சொன்னால் அதற்கு காரணம் நம்மிடத்துல ஏதோ குறை இருக்கிறது, சரியாக விசுவாசிக்கவில்லை, சரியாக ஜெபம் செய்யவில்லை, சிலர் நீங்கள் பாஸ்டிங் பண்ணவில்லை, அது இது என்று சொல்லி ஏதோ காரணங்களை காட்டுவார்கள். ஆனால் கடவுள் இதையெல்லாம் நமக்கு தரதான் விரும்புகிறார் என்கிறதாக சொல்லுகிறார். ஆனால் இந்த வசனமத்தோடு நிறுத்தவில்லை. நாம் கிறிஸ்துவுடனே கூட சுதந்திரமாக, தேவனுடைய பிள்ளைகளாக இருந்தால் நாம் அவருக்கு சுதந்திரமாக இருக்கிறோம். கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் அப்படியாகும். இங்கே பவுல் நாம் கிறிஸ்துவுடனே கூட சுதந்திரமாமே என்று சொல்லிவிட்டு அதோட நிறுத்தாமல் நாம் கிறிஸ்துவுடனே கூட மகிமைப்படும்படிக்கு நாம் கிறிஸ்துவோடு கூட பாடுபட்டால் அப்படியாகும் என்று சொல்லி சொல்லுவார். அப்ப பாடுபட்டால் மட்டுமே, கிறிஸ்துவோடு கூட பாடுபட்டால் மட்டுமே கிறிஸ்துவோடு கூட மகிமையை அடைய முடியும். காரணம், இயேசு கிறிஸ்து எப்பொழுது இயேசு கிறிஸ்துவும் பிதாவுடைய குமாரன் தான். அப்போ இயேசு கிறிஸ்து எப்பொழுது மகிமை அடைந்தார்? இயேசு கிறிஸ்து பூமியிலே வந்து மனிதனாக பாடுபட்டு மரித்து உயிர்த்து எழுந்த போது அவர் மகிமைப்பட்டார், மகிமை அடைந்தார். அப்போ அதை போல இயேசு கிறிஸ்து மகிமை அடைந்ததை போல் அந்த மகிமையிலே நாம் பங்கு கொள்ள வேண்டும் என்றால், இங்கே பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிற காரியம், கிறிஸ்து பாடுபட்டு மகிமை அடைந்தார், அதே போல பாடுபட்டு மகிமை அடைய வேண்டும் என்று சொல்லி இங்க சொல்லுங்க. அப்போ பாடுபடுகிறவர்கள் தான் தேவனுடைய பிள்ளைகள். யாரெல்லாம் தேவனுடைய சுதந்திரர் அல்லது தேவனுடைய பிள்ளைகள் ஆக மாறி இருக்கிறார்கள், அடிமைத்தனத்துக்குள்ள ஆவியை பெறாமல் அந்த புத்திர சுவர் ஆவியை பெற்றார்கள் என்று சொன்னால், யாரெல்லாம் கிறிஸ்துவோடு கூட பாடுபடுகிறார்களோ அவர்கள் தான் கிறிஸ்துவுடனே கூட ஆளுகை செய்கிறவர்களாக அல்லது கிறிஸ்துவுடனே கூட மகிமைப்படுகிறவர்களாக இருக்கிறார்கள் என்கின்ற அந்த காரியத்தை இங்கே பவுல் அப்போஸ்தலன் பயன்படுத்துகிறார். ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல என்று எண்ணுகிறேன் என்று சொல்லி சொல்லுங்க. ஆகவே இந்த காலத்திலே நாம் படுகிற பாடுகள் இனிமேல் வெளிப்பட போகிற அந்த மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல. இக்காலத்திலே இந்த பூமியின் வாழுகிற காலத்திலே பாடுகள் இருக்கிறது. இந்த பாடுகள் பட்டால் இனி வரக்கூடிய காலத்திலே, இந்த பூமியிலே நாம் வாழுகிற காலத்திற்கு பின்பொரு காலம் இருக்கிறது, அப்பொழுது வரக்கூடிய ஒரு மகிமை இருக்கிறது. அதை ஒப்பிட்டு பார்க்கும்போது இந்த பாடுகள் ஒன்றுமே இல்லை என்கிறதாக இங்கே பவுல் சொல்றார். அப்போ இந்த இடத்துல ஒரு முரண் வருகிறதை போல நீங்கள் நாம் பார்க்க முடியும் சிந்தித்த. அப்போ என்ன, ஏற்கனவே நாம் படித்த ஒரு லாஜிக் படி நாம் ஒரு
அப்பா தன்னுடைய பிள்ளைக்கு எந்த கஷ்டத்தையும் கொடுக்காமல் அல்லது தன்னுடைய பிள்ளை நன்றாக இருக்க வேண்டும், செல்வ செழிப்பாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார் என்று சொன்னால், அதை போலத்தான் கடவுளும் விரும்புகிறவராக இருப்பார் என்று சொல்லி பார்த்தோம். இப்போ பூமியிலே நாம் செல்வ செழிப்பாக வாழ்வதுதான் கடவுளை சித்தமாக இருக்க முடியும் என்று சொல்லி சிலர் பேசுகிறார் என்கிறதை பார்த்தோம். அப்ப இங்க வரும்போது என்ன சொல்லப்படுகிறது? கடவுள் பிள்ளை என்று சொல்லுகிறார், சுதந்திரத்திலே பங்கு இருக்கிறது என்று சொல்லுகிறார். ஆனால் பாடுபட்டால் தான் சுதந்திரத்திலே பங்கு என்று சொல்வது போல இருக்கிறார். இப்போ எந்த அப்பாவது தன்னுடைய பிள்ளை பாடுபட வேண்டும், நான் ஒரு காலத்திலே பாடுபட்டேன், அதே போல என்னுடைய பிள்ளையும் பாடுபட்டால் தான் என்னுடைய சொத்திலே பங்கு கொடுப்பேன் என்று சொல்லி அப்பாக்கள் நினைக்க மாட்டார்கள் அல்லவா? அப்ப கடவுள் இப்படி நினைக்கிறாரே, பாடுபட்டால் தான் சொத்திலே பங்கு என்று சொல்லி வருகிறாரே. இதுவும் முதலிலே பார்த்த அந்த ஒரு ஒப்புமையும் சற்று முரண்படுகிறது போல தோற்றமளிக்கலாம். இப்போ இது என்ன, கடவுள் அப்படி முரண்பட்டவரா? அப்ப கடவுள் இல்லை, பூமியிலே உள்ளவர்கள் பாடுபட்டால் தான் அங்கே வர முடியும் என்று சொல்லி கடவுள் ஒரு கொடுமைக்காரராக இருக்கிறாரா? ஒரு பூமியில உள்ள நல்ல அப்பாவை காட்டிலும் கடவுள் ஒரு சேடிஸ்டாக இருக்கிறாரா? காரணம் பூமியில் உள்ள அப்பாக்கள் என்ன நினைக்க மாட்டார்கள், நான் பட்ட கஷ்டம் என்னுடைய பிள்ளைகள் பட வேண்டும் என்று நினைக்க மாட்டார்கள். ஆனால் கடவுள் நீ பூமியிலே பாடுபட்டால் தான் உனக்கு மகிமை, அப்பொழுதுதான் என்னுடைய சொத்திலே பங்கு என்று சொல்லுகிறது போல இருக்கிறதே. பூமியில் உள்ள அப்பாக்களை காட்டிலும் கடவுள் என்ன ஒரு சேடிஸ்டா, மோசமானவரா என்கிறது போல சிந்திக்கலாம். ஆனால் நாம் மத்தேயுவிலே நாம் என்ன படித்தோம்? மத்தேயு 7ஆம் அதிகாரத்திலே 9ஆம் வசனத்திலே, பொல்லாதவர்களாகிய நீங்கள், பூமியில் உள்ள அப்பாக்களை என்ன சொல்லுகிறார் கடவுள்? நீங்கள் பொல்லாதவர்கள், நான் நல்ல அப்பா. அதாவது கடவுள் பிதாவாகிய தேவன் நல்ல அப்பாவும், பூமியில் உள்ளவர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு மீனை கேட்டால் மீனை கொடுக்கிறவர்கள், அப்பத்தை கேட்டால் கல்லை கொடாமல் அப்பத்தை கொடுக்கிறவர்கள் பூமியில் உள்ளவர்கள். அவர்களை அப்படிப்பட்டவர்களாகவே இருந்தாலும் பொல்லாதவர்களாகிய நீங்கள், நீங்களே பிள்ளைகளுக்கு எதை கொடுக்கிறீர்கள்? நல்ல ஈவுகளை கொடுக்கிறீர்கள். அப்படியானால் பரமபிதா பூமி தன்னுடைய பிள்ளைகளுக்கு நன்மையானவர்களை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்கிறது போல அங்கே நாம் படி. இது இரண்டுக்கும் அந்த முரண்பாடு ஒரு போல தோற்றமளிக்கிறது. இதற்கு என்ன காரணம்? உண்மையை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த பூமியிலே உள்ள அப்பாக்கள் பிள்ளைகளுக்கு நல்லது நடக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள் அல்லவா? அந்த நல்லது என்கிறது எதை ஒப்பாக இருக்கிறது? பூமியில் உள்ள அப்பாக்கள் தன்னுடைய பிள்ளைகள் நன்றாக வர வேண்டும், நான் பட்ட கஷ்டம் அவர்கள் படக்கூடாது என்று நினைக்கிறவர்கள் தங்களுடைய பிள்ளைகள் நல்லாக வர வேண்டும் என்று சொல்லும் போது இந்த பூமிக்குரிய சார்ந்துதான் சிந்திக்கிறவர்களாக இருக்கிறார். பூமிக்குரிய சார்ந்து அவர்கள் நன்றாக வர வேண்டும் என்று நினைக்கிறார். அப்போ பரலோகத்திலே இருக்கிற பரமபிதா அவரும் அவருடைய பிள்ளைகள், தேவனுடைய பிள்ளைகள் நன்றாக வர வேண்டும் என்றுதான் நினைக்கிறார். அதுல எந்த மாற்றுக்கிறதும் இல்லை. இப்ப பாடுபடுகிறது என்று சொல்லி இருக்கிறாரே வருகிறது. அப்போ பரலோகத்திலே இருக்கிற பரமபிதாவும் தங்களுடைய பிள்ளைகள் நன்றாக இருக்க வேண்டும், தன்னை போல இருக்க வேண்டும், எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்றுதான் அவரும் நினைக்கிறார். ஆனால் வித்தியாசம் என்னவென்றால், பூமிக்குரிய அப்பாக்கள் பூமிக்குரிய ரீதியிலே சிந்திக்கிறார்கள். பரமபிதாவாகிய தேவன் அவருக்கேற்றது அந்த உன்னதமான ரீதியிலே சிந்திக்கிறார். அந்த சிந்தனையில் உள்ள மாற்றம் தான், அதை நாம் புரிந்து கொள்ளாததுதான் இந்த முரண்பாடு போல நமக்கு தோற்றுவதற்கு காரணமாக இருக்கிறது. உதாரணத்திற்கு இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வரப்போகிறார் என்று சொல்லி ஏற்கனவே தீர்க்க தரிசனமாக ஏசாயா முதல் பல்வேறு தீர்க்க தரிசிகள் எழுதியிருக்கிறார். மல்கியா வரைக்கும் எழுதியிருக்கிறார், தாவீது எழுதியிருக்கிறார். அதை நம்பி யூதர்களும் நம்பிக்கொண்டிருந்தார். கிழக்கிலிருந்து ஞானிகள் மேசியா பிறந்திருக்கிறார், யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறார் எங்கே என்று சொல்லி கேட்டபோது, ஏரோதிடத்திலே போய் கேட்டபோது ஏரோது வேத வல்லுநர்களை எல்லாம் வரவழைத்து கேட்கிறார், யார் இது மேசியா, யூதருக்கு ராஜா எங்க பிறப்பாரு அப்படி கேட்கும் போது அவர்களுக்கு தெளிவாக தெரிந்திருக்கிறது. வேதாகமத்தை வாசிக்கிற அவர்களுக்கு தெளிவாக தெரிந்திருந்தது. ஆகவே தான் வேதாகமத்தை படித்து மீகா புஸ்தகத்திலே உள்ள வசனத்தை படித்து பெத்லேஹேமிலே பிறப்பார் என்று சொல்லி வேதாகமத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப யூதருக்கு ராஜா பெத்லேஹேமிலே பிறந்திருக்கிறார் என்று சொல்லி ஏரோதுவுக்கு அறிவிக்கிறார்கள். மத்தேயு புஸ்தகத்திலே நாம் பார்க்க முடியும். அப்போ வேதாகமத்தை படித்த, அதாவது பழைய ஏற்பாட்டு புஸ்தகத்தை படித்த அன்றைக்கு இருந்த எல்லா மக்களுக்கும்
மேசியா வருவார் என்று சொல்லி தெரிந்திருந்தது. ஆனால் ஆனால் அவர்கள் என்ன நினைத்தார்கள்? அவர் ஒரு ராஜ்யத்தை உருவாக்க வருகிறார், எங்களுக்கு ஒரு ராஜ்யத்தை, எங்களுக்கு இப்பொழுது ராஜ்யம் கிடையாது, நாங்கள் ரோம ராஜ்யத்துக்கு கீழாகத்தான் இருக்கிறோம், எங்களுக்கு என்ன இல்லை, உரிமை கிடையாது, ராஜாவாக ஆளுகை செய்யக்கூடிய உரிமை இல்லை, ஒரு நல்லாட்சி இப்பொழுது இல்லை, அடிமைப்பட்ட ரீதியில தான் காணப்படுகிறோம். அப்போ மெஸ்ஸியா வந்து எங்களுக்காக ஒரு ராஜ்யத்தை, ஒரு பெரிய ராஜ்யத்தை, சமாதானமான ராஜ்யத்தை ஏற்படுத்துவார், எதிரிகளை அழிப்பார். எதிரிகள் என்று சொன்னால் மனிதர்கள், அன்றைக்கு இருந்த மற்ற ராஜ்யம் என்று சொல்லி எதிர்பார்த்தார். ராஜ்யம் என்று சொல்லும் போது அவர்கள் இந்த உலக ரீதியிலே தான் எதிர்பார்த்தார். ஆனால் கடவுள் ராஜ்யத்தை ஏற்படுத்தும்படியாகத்தான் வந்தார், அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. மேசியா வருவார் என்று சொன்னார், வந்தார், அதுலயும் மாற்று கருத்து கிடையாது. எங்கே மாற்று கருத்து சொன்னால், இவர்கள் ராஜ்யம் என்று சொல்லும் போது இன்றைக்கு நாம் பார்க்கிற இந்த உலக ராஜ்யம் என்கிற அடிப்படையில சிந்தித்தார்கள். மேசியா வந்து இந்த உலகத்திலே காணப்படுகிறது போன்ற ஒரு ராஜ்யத்தை உருவாக்குவார் இப்பொழுது நமக்காக என்று சொல்லி எதிர்பார்த்தார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவிடத்திலே பிலாத்து கேள்வி கேட்கிறார், நீ யூதருக்கு ராஜாவா? இவர்கள் அதான் உண்மையில் குற்றம் சாட்டுகிறார்கள். நீ ராயனுக்கு எதிராகவே, ராயன் என்று சொன்னால் சீசர், அவன் தான் ராஜா, அவன் நீ எனது யூதருக்கு ராஜா என்று சொல்லிக் கொண்டு திரிகிறாயா என்று சொல்லி அதான் இயேசு கிறிஸ்து மீது பிலாத்து முன்னிலே வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு. இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், ஆமா நீ சொல்லுகிறபடி ராஜா தான், ஆனா என்னுடைய ராஜ்யம் என்பது நீங்கள் ஆளுகை செய்கிறீர்கள் அல்லவா, இதை போன்ற இந்த உலகத்துக்குரியது அல்ல, இவ்வுலகத்துக்குரியது அல்ல என்று சொல்லி தெளிவாக சொல்லு. இயேசு கிறிஸ்து ராஜாதான், அவர் ராஜ்யத்தை ஏற்படுத்த வந்தார், உண்மைதான். ஆனால் மக்கள் நினைத்தது போன்ற ஒரு ராஜ்யம் அல்ல. மக்கள் பூமிக்குரிய ரீதியிலே சிந்திக்கிறார்கள், இவரோ உன்னதமான ரீதியிலே, ஆவிக்குரிய ரீதியிலே சிந்திக்கிறார். அங்கே வித்தியாசம். அதே போல தான் கடவுள் தான் பிதா என்பதை காண்பிப்பதற்காக பூமியில் உள்ள அப்பாக்களை குறித்து ஒப்புமைப்படுத்தி சொன்னாலும், பூமியில் உள்ள அப்பாக்கள் எந்த அடிப்படையிலே நல்ல அப்பாக்களாக அறியப்படுகிறார்கள்? தங்கள் பிள்ளைகளுக்கு பூமிக்குரிய ரீதியிலே பிள்ளைகளுடைய நன்மையை விரும்புகிறவர்கள் என்கின்ற அடிப்படையில அறியப்படுகிறார். அதை போல கடவுள் தன்னுடைய பிள்ளைகளுக்கு, அவர் கடவுள் என்கிறதால் பூமிக்குரிய ரீதியில அல்ல, அவர் அந்த தேவனுக்கேற்ற ரீதியிலே மேலான அடிப்படையிலே தன்னுடைய பிள்ளைகளுடைய நன்மையை விரும்புகிறவராக இருக்கிறார். உதாரணத்திற்கு, பூமியிலே ஒரு அப்பா தன்னுடைய பிள்ளை தன்னை போல வர வேண்டும் அல்லது தன்னை காட்டிலும் மேலாக வர வேண்டும் என்று விரும்பும் போது படிப்பு, செல்வம், அந்தஸ்து இந்த அடிப்படையிலே இருக்கு. அப்போ இங்கே அப்பாவோட விருப்பம் என்ன? தன்னுடைய பிள்ளை நன்றாக வர வேண்டும், ஆரோக்கியமாக, நீண்ட ஆரோக்கியமாக இருக்க வேண்டும், அவனுக்கு நோய் நொடி எல்லாம் வரக்கூடாது. இது எந்த அடிப்படையில்? இந்த உலகத்தில் வாழ்வதற்கு என்ற அடிப்படை. கடவுளும் இதைத்தான் விரும்புகிறார். கடவுள் தன்னை பிதா என்று சொல்லுகிறார். கடவுளும் தன்னுடைய பிள்ளைகள் நன்றாக இருக்க வேண்டும், தன்னை போல வர வேண்டும், நீண்ட காலம் இருக்க வேண்டும், இதைத்தான் விரும்புகிறார். அதுல மாற்ற கருத்து இல்லை. ஆனால் பிரச்சனை என்னவென்றால், அது இந்த பூமிக்குரிய ரீதியிலே இல்லை, தன்னோடு கூட இருக்க வேண்டும் என்று சொன்னா, தன்னை போல இருக்க வேண்டும் என்று சொன்னால் குணாதிசயத்திலே தன்னை போல இருக்க வேண்டும். கடவுள் குணாதிசயத்திலே எப்படி இருக்கிறார் அதே போல இருக்க வேண்டும், தன்னோடு கூட ஆளுகை செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். தன்னோடு கூட அவர் நித்தியமாக இருக்கிறார் அல்லவா, அதை போல தன்னுடைய பிள்ளைகளும் நித்தியமாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறவராக இருக்கிறார். தன்னை போல பாவம் இல்லாதவர்களாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறவராக இருக்கிறார். அப்போ அந்த அதாவது சிந்தனை, பூமிக்குரியவர்கள் பூமிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள், தேவனோ மேலானவைகளை சிந்திக்கிறவராக இருக்கிறார். இதை குறித்து சில வசனங்களை படித்தால் புரியும். மத்தேயு புஸ்தகத்திலே 21ஆம் அதிகாரத்திலே, மத்தேயு 21ஆம் அதிகாரம் 28 படிக்கிறேன். ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர் இருந்தார்கள்.
மூத்தவனிடத்திலே அவன் வந்து, ஒரு அப்பாவுக்கு 2 பிள்ளைகள் இருக்கிறார்கள். அந்த 2 பிள்ளைகளிடத்திலே அப்பா வந்து ஒரு காரியத்தை சொல்லுகிறார். மூத்தவனிடத்திலே அப்பா வந்து சொல்லுகிறார், மகனே, நீ போய் இன்றைக்கு என் திராட்சை தோட்டத்தில் வேலை செய் என்றார். அதற்கு அவன் மாட்டேன் என்றான். ஆகிலும் பின்பு அவன் மனஸ்தாபப்பட்டு போனான். 2வது, இளையவனிடத்திலே அவன் வந்து அப்படியே சொன்னான். அதற்கு அவன் போகிறேன் என்று சொல்லியும் போகவில்லை. இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு கதை தான். இங்கேயும் பூமியில உள்ள ஒரு அப்பாவை பிள்ளைகளை வைத்து ஒரு கதை சொல்லு. ஒரு அப்பா இருக்கிறார், தன்னிடத்துல 2 பிள்ளைகள் இருக்கிறார்கள். என்ன செய்ய சொல்லுகிறார்? வேலை செய்ய சொல்லுகிறார். அப்போ பூமியில உள்ள நல்ல அப்பாக்களாகவே இருந்தாலும் பிள்ளைகள் எந்த கஷ்டமும் படக்கூடாது என்று விரும்புகிறவர்கள் அல்ல. பிள்ளைகள் கஷ்டங்கள் எல்லாம் பட்டு அவைகளிலிருந்து கற்றுக்கொண்டு நாளைக்கு நன்றாக இருக்க வேண்டும் என்றுதான் விரும்புவார். அப்போ நல்ல அப்பாக்கள் என்று சொன்னால் தன்னுடைய பிள்ளைகள் சின்ன வயதிலேயே எல்லா அனுபவங்களையும் பெற்றுக்கொள்ள வேண்டும். துன்பம் என்ன, இன்பம் என்ன, எல்லாவற்றையும் அறிந்து அதனூடாக பழகி நாளைக்கு நல்ல ஒரு முதிர்ந்தவராக காணப்பட வேண்டும். அப்பொழுதுதான் நாளைக்கு என்னுடைய சொத்தை கொடுத்தால் கூட அதை வைத்து காப்பாற்றக்கூடியவனாக இருப்பார் என்கிறதான் பிள்ளைகளுக்கு நல்ல பெற்றோர்கள் செய்யக்கூடிய ஒரு காரியம். ஆக எவ்வளவு வசதி நல்ல பெற்றோர்கள் சொன்னா நல்ல வசதி உடையவர்களாகவே இருந்தாலும் தன்னுடைய பிள்ளைகள் என்னது, பிள்ளைகளுக்கு எல்லாவற்றையும் என்னது கொடுக்க மாட்டார்கள். இங்க என்ன அவர் அப்பா என்ன சொல்லுகிறார்? தன்னுடைய தோட்டத்திலே போய் வேலை செய்ய சொல்லுகிறார். அப்போ இவர் என்ன மோசமான அப்பாவா? தன்னுடைய பிள்ளையே என்னது, அவர்களுக்கு வேலைக்காரர்களே இருக்கலாம், ஆனால் தன்னுடைய பிள்ளை இடத்துல என்ன போய் சொல்லுகிறார்? தோட்டத்துல போய் வேலை செய், கஷ்டப்படு என்று சொல்லுகிறார். அப்போ இவர் மோசமான அப்பா என்று சொல்லி எடுத்துக்கொள்ளலாமா? இல்லை. காரணம் தந்த சொத்துக்கள் எல்லாம் யாருக்கு தான் வரப்போகிறது? பின்னொரு நாளிலே அந்த பிள்ளைகளுக்கு தான் வரப்போகிறது. சின்ன பிள்ளைகளாக இருக்கும்போது பெற்றோர்கள் என்னுடைய பிள்ளைகள் நன்றாக இருக்க வேண்டும் என்றெல்லாம் விரும்புகிறார்கள் அல்லவா? அப்படிப்பட்ட பெற்றோர்களும் என்னதான் செய்வார்கள்? பிள்ளைகள் நன்றாக படிக்க வேண்டும், படித்தால் தான் வளர முடியும் என்று சொல்லி அதற்காக கல்வி சாலைக்கு அனுப்புவார். இப்பொழுது பள்ளிக்கூடத்துல அடிப்பதில்லை. முன்பெல்லாம் பள்ளிக்கூடத்துல போனால் என்ன கிடைக்கும்? அடி கிடைக்கும். அது துன்பம் தான், அது கஷ்டம்தான். சில வேளைகள்ல என்னதான் பிள்ளைகள் விளையாடுவதற்கு பல மணி நேரம் விளையாடுவதற்கு ஆசைப்படும். கொஞ்ச நேரம் தான் விளையாட அனுமதிப்பார்கள். அடுத்து என்ன, விளையாட இல்லை, நீ கஷ்டப்பட்டு படிச்சுதான் ஆகணும். இப்ப கஷ்டப்பட்டாதான் பின்னாளிலே நன்றாக இருக்க முடியும். இதுதான் நல்ல பெற்றோர்கள் செய்வார்கள். மத்தேயு 7ஆம் அதிகாரத்துக்கே வருவோம். அங்க இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார்? தன்னுடைய பிள்ளை அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுப்பானா? கொடுக்க மாட்டான். மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பானா? கொடுக்க மாட்டான். ஆனால் ஒருவேளை அதே பிள்ளை அப்பத்திற்கு பதிலாக வேறு ஏதாவது கேட்டால், ஒரு சின்ன பிள்ளைகளுக்கு ஒன்றுமே தெரியாது, ரோட்டிலே காணப்படுகிற அல்லது அந்த ஓரத்திலே காணப்படுகிற ஏதோ ஒரு அசுத்தத்தை காட்டி இது எனக்கு வேண்டும் என்று சொல்லி கேட்டால் அப்பா கொடுப்பாரு? கொடுக்க மாட்டார். பாம்பு அழகாக ஊர்ந்து போகிறது, நமக்கு தெரியும் அந்த பாம்பு கடித்தால் விஷம். சின்ன குழந்தைக்கு ஒரு வேளை தெரியாது, அது நினைக்குமாக அழகாக ஊர்ந்து போகிறது, இது ஒரு விளையாட்டு பொருள் போல என்று சொல்லி அதோட விளையாட நினைக்கலாம். அப்ப அனுமதிப்பாரா? அனுமதிக்க மாட்டார். அப்போ பிள்ளைகள் ஆசைப்படுவதை எல்லாம் கொடுப்பவர் நல்ல அப்பா கிடையாது. எது தேவையோ, அந்த பிள்ளைக்கு எது தேவையோ அதை கொடுப்பவர் தான் நல்ல அப்பா. இது பூமிக்குரிய ரீதியிலே கூட அந்த அப்பாவுடைய சிந்தை என்னவாக இருக்கும்? பிள்ளை பணக்காரர்களாக இருக்க வேண்டும் அப்படியெல்லாம் நினைக்கிற அப்பா கூட தன்னுடைய பிள்ளை சிறு வயதிலே இருக்கும் போது, அதுக்கு தேவையான மெச்சூரிட்டி இல்லாத போது என்ன, எப்படித்தான் பிள்ளைக்கு எதுவுமே தெரியாது, ஆகவே நான் அதற்கு சரியானதை கொடுக்க வேண்டும் என்றுதான் நினைப்பார்கள். அதை போலத்தான் கடவுளும். இதைத்தான் எபிரேயர் புஸ்தகத்திலே தெளிவாக எபிரேய ஆசிரியர் சொல்லும். எபிரேயர் 12ஆம் அதிகாரத்திலே ஒன்பதாம் வசனம், அன்றியும் நம்முடைய சரீரத்தின் தகப்பன்மார்கள் நம்மை சிட்சிக்கும் போது அவர்களுக்கு நாம் அஞ்சு நடந்திருக்க
நாம் பிழைக்கத்தக்கதாக ஆவிகளின் பிதாவுக்கு வெகு அதிகமாய் அடங்கி நடக்க வேண்டும் அல்லவா? இங்கே சரீரத்தின் தகப்பன்மார்கள் தங்களுடைய பிள்ளைகள் பணக்காரர்களாக வேண்டும் என்று விரும்புகிறவர்களே ஆகட்டுமே, அவர்களே இந்த பூமிக்குரிய ரீதியிலே சிந்திக்கிறவர்களாகவே இருந்தாலும் அவர்கள் நன்ற அதை சரியாக பிள்ளைகள் வளர வேண்டும் என்று சொன்னால் என்னது, சிக்ஷிக்க வேண்டிய இடத்துல சிக்ஷிப்பார்கள். எல்லாவற்றையும் கொடுக்க மாட்டார்கள். ஆசைப்படுவதில் ஒரு 10 வயதுல ஒரு பிள்ளை என்னது ஒரு பைக்கை ஆசைப்படுகிறது என்று சொன்னால் வாங்கி கொடுக்க மாட்டார்கள். இப்போ 10 வயதுல ஒரு பிள்ளை ஒரு பைக்கை ஆசைப்படுகிறது என்று சொன்னால் என்ன சொல்வார்கள், நீ இப்பொழுது இப்பொழுது படிக்க வேண்டியதில்லை, இவர்கள் என்னது 18 வயது முடித்த பின்பதாக வேண்டுமானால் அப்பொழுது உனக்கு தேவைப்படுமானால் வாங்கி தரலாம் என்றுதான் சொல்வார். இன்னும் சிலர் என்ன சொல்வார்கள், இல்லை நீ இப்பொழுது கஷ்டப்பட்டு படி, அது கஷ்டப்பட்டு படித்து என்னது காலேஜுக்கு போ, அடுத்து வேலை செய்த பின்பதாக உனக்கு காசு வரும், அதுல நீயே கூட என்னது உனக்கு தேவையானதை வாங்கிக்கொள் என்று சொல்லுகிறவர்களும் இருக்கிறார். ஜாக்கி சான் என்று சொல்லி ஒரு நடிகர் இருக்கிறார், எல்லாருக்கும் தெரியும். அவருடைய பையன் அவர் நினைத்தது போல ஒழுக்க ரீதியிலே வரவில்லை. சொல்லி பார்த்தார், திருந்தவில்லை. கடைசியில என்ன இது, அவருடைய சொத்துக்களை அந்த பையனுக்கு கொடுக்கவில்லை. ஏன் அப்படி கொடுத்தாலும் அது வேஸ்ட், அவன் என்னது அதை கொண்டு அழித்து விடுவான். இப்போ உலகத்திலே கூட நல்ல அப்பாக்கள் என்னது பிள்ளைகள் என்னது எப்படி வேண்டுமானாலும் வளரட்டும், அவர்களுக்கு சொத்துக்களை கொடுக்க வேண்டும் என்று எல்லாம் விரும்ப மாட்டார். ஆனால் இன்றைக்கு போதிக்கிறவர்கள் எதைத்தான் போதிக்கிறார்கள், ஒரு அப்பா என்று சொன்னால் தன்னுடைய பிள்ளை பணக்காரராக இருக்க வேண்டும் என்று விரும்புவார். அப்படியானால் பரமபிதா நாம் அதே போலதான் நம் பணக்காரர்களாக இருக்க வேண்டும் என்றுதான் விரும்புகிறார். ஆகவே அதுதான் அவருக்கு சுத்தம் என்கிறது போல போதிக்கிறார்கள் அல்லவா? அவர்கள் இந்த அளவுக்கு உண்மையை ஆராய்ந்து பார்ப்பதில்லை அல்லது மறைக்கிறவர்களாக இருக்கிறார். அப்போ இங்க எபிரேயர் புத்தகத்திலே கூட நம்முடைய சரீரத்தின் தகப்பன்மார்கள் கூட சிக்ஷிக்கிறவர்களாக இருக்கிறார்கள். எதற்காக? தங்களுக்கு எது நலம் என்று தோன்றினதோ அதிலே அவர்கள் பிள்ளைகள் வளர வேண்டும் என்கிறதற்காக. பாருங்கள் 10ஆம் வசனம், எபிரேயர் 12:10, அவர்கள் தங்களுக்கு நலம் என்று தோன்றினபடி கொஞ்ச காலம் சிக்ஷித்தார்கள். பிள்ளைகள் ஒரு குறிப்பிட்ட ஒரு பருவம் வரைக்கும் சிக்ஷிப்பார்கள். ஒருவேளை 15 வயது வரைக்கும் அடிப்பார்கள், சில இடங்களில் 18 வயது வரைக்கும் அடிப்பார்கள், சிக்ஷிப்பார்கள். அல்லது ஏதோ ஒரு விதத்துல அடி மட்டும்தான் சிக்ஷை என்றல்ல, ஏதோ ஒரு விதத்துல சிக்ஷித்து அது தங்களுக்கு நலம் என்று தோன்றினபடி, அந்த பெற்றோருக்கு எது நலம் என்று தோன்றுகிறதோ அந்த குவாலிட்டிக்கு அவர்கள் வர வேண்டும் என்கிறதற்காக அவர்கள் அப்படி செய்கிறார்கள். ஆனால் கடவுளை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, இவரோ தம்முடைய பரிசுத்தத்திற்கு நாம் பங்குள்ளவர்களாகும் பொருட்டு நம்முடைய பிரயோஜனத்திற்காகவே நம்மை சிக்ஷிக்கிறார். கடவுள் எதை பார்க்கிறார், நம் கடவுளுடைய விருப்பம் எது, இந்த பூமியில் உள்ள மக்கள் தன்னுடைய பிள்ளைகள் என்னை காட்டிலும் வசதியாக வாழ வேண்டும், இதுதான் அவர்களுடைய அச்சீவ்மெண்டாக இருக்கு அல்லது எண்ணமாக இருக்கு. அப்ப கடவுள் அதைத்தான் எண்ணுகிறார் என்று சொல்லி நாம நினைப்போம் என்று சொன்னா அது நம்முடைய முட்டாள்தனம். கடவுள் அதை நினைக்கிறார், தம்மை போல தம்முடைய பரிசுத்தத்திற்கு அவர்கள் பங்குள்ளவர்களாக வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறவராக இருக்கிறார். பரிசுத்தத்திலே வளர வேண்டும், தம்முடைய குணாதிசயத்தை இவர்கள் என்னுடைய பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கு என்ன செய்வது, அதற்கேற்ற வழிகளில் இவர்கள் பயணிக்க வேண்டும். இங்கே சிக்ஷை என்று சொல்வது முந்தின அதிக வசனங்களை நாம் பார்க்கும்போது தெரியும், அவர்களுக்கு வருகிற பாடுகள், அந்த பாடுகள் வழியாக பயணிப்பது, அதுதான் இங்க இடத்துல சிக்ஷை என்கின்ற அந்த வார்த்தையோடு சொல்லப்பட்டிருக்கிறது. 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே கூட இயேசு கிறிஸ்து பெற்ற பாடுகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ கடவுள் தம்முடைய பரிசுத்தத்திற்கு பங்குள்ளவர்களாக வேண்டும். அப்போ கடவுளுடைய இலக்கு தம்முடைய பிள்ளைகள் தம்மை போல வளர வேண்டும் என்ற, பூமியில் உள்ள பெற்றோர்களை போலதான். பூமியில் உள்ள பெற்றோர்கள் என்னது, தம்முடைய பிள்ளைகள் தன்னை போல அல்லது தன்னை காட்டிலும் பெரிய ஆளாக வளர வேண்டும். ஆனால் பூமியில் உள்ள பெற்றோர்கள் பெரிய ஆளாக என்று சொல்லும் போது பூமிக்குரிய காரியங்கள் அடிப்படையில் இருக்கு. கடவுளும் தன்னுடைய பிள்ளைகள் தன்னை போல வளர வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். ஆனால் அது என்னது, பூமிக்குரிய காரியங்கள் அல்ல, தன்னிடத்திலே உள்ள சுபாவங்கள், தன்னுடைய பரிசுத்தத்திற்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு நம்முடைய பிரயோஜனத்திற்காகவே அது சிக்ஷிக்கிறார் என்று சொல்லி இங்கே எபிரேய ஆசிரியர் தெளிவாக சொல்லி. அப்போ இதைத்தான் நாம் ஏற்கனவே படித்த
ரோமர் புஸ்தகத்திலே பவுல அப்போஸ்தலன் சொல்ல ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் இக்காலத்து பாடுகள். இந்த பூமியிலே நாம் படுகிற பாடுகள் என்பது எப்படி ஒரு சிறு குழந்தை பெற்றோருக்கு கீழாக இருக்கும்போது அவர்களுக்கு கஷ்டமாக இருக்கு. எவ்வளவு வசதியுள்ள குழந்தையாக இருந்தாலும் சிறு குழந்தையாக இருக்கும்போது என்னது அந்த வீட்டில் உள்ள வேலைக்காரனுக்கும் கீழ்ப்படிய வேண்டிய சூழ்நிலை தான். அது என்னது கிட்டத்தட்ட ஒரு பாடுபடுகிறது போன்ற ஒரு சூழ்நிலை தான். அந்த ஒரு வசதியான வீட்டு குழந்தை என்கிறதற்காக சிறு குழந்தையாக இருக்கும்போது என்னது எல்லாவற்றையும் அனுபவிக்க முடியாது. அந்த வீட்டில் உள்ள எல்லாவற்றையும் அனுபவிக்க முடியுமா? சொத்துக்களை எல்லாம் சொத்துக்களுக்கெல்லாம் ஓனர் அந்த குழந்தையாகவே இருக்கட்டும். ஆனால் அந்த ஒரு நல்ல அப்பா என்றால் என்னது அந்த வீட்டில் உள்ள வேலைக்காரனுக்கு கூட கீழ்ப்படிய வேண்டும் என்றுதான் சொல்லி கொடுத்திருப்பார். அந்த வேலைக்காரனும் என்னது நல்ல சரியான வேலைக்காரனாக இருந்தால் அவன் என்னது உன்னை காட்டிலும் பெரியவர், மதிப்பு கொடுத்து பேச வேண்டும், அவருக்கு கீழ்ப்படிய வேண்டும், அவர் ட்ரெஸ் போட சொன்னா யூனிஃபார்ம் போட சொன்னா யூனிஃபார்ம் போடணும் என்றுதான் சொல்லிக் கொடுத்து பழக்கப்படுத்தி இருப்பார். வேதாகமத்திலே கூட ஒரு உதாரணமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அது வேறொரு காரியத்திற்காக சொல்லப்பட்டது. கலாத்தியர் புஸ்தகத்திலே 4ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. சுதந்திரவாளியானவன் எல்லாவற்றுக்கும் எஜமானாக இருந்தாலும் அவன் சிறு பிள்ளையாக இருக்கும் காலத்தில் அவனுக்கும் அடிமையானவனுக்கும் வித்தியாசம் இல்லை. தகப்பன் குறித்த காலம் வரைக்கும் அவன் காரியக்காரருக்கும் வீட்டு விசாரணைக்காரனுக்கும் கூட கீழ்ப்படைந்திருக்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஒரு வீட்டிலே இந்த பூமியிலே ஒரு அப்பா நல்ல அப்பா இருக்கிறான்னு சொன்னால் அந்த அப்பாவுக்கு குழந்தையாகவே பிள்ளை இருக்கிறது என்று சொன்னா கூட அது அப்பா அவருடைய எல்லாவற்றையும் அனுபவிக்கலாம், விருப்பப்பட்டதெல்லாம் அனுபவிக்கலாம். அதுதான் அப்பாவுடைய விருப்பம் இல்ல. அப்பாவுடைய விருப்பம் அந்த பிள்ளை பணக்காரராக வேண்டும், என்னை காட்டிலும் பணக்காரராக வேண்டும் என்பதெல்லாம் இருக்கலாம். ஆனால் குழந்தையாக இருக்கும்போது என்னது நீ இப்பொழுது அதை பற்றி யோசிக்க கூடாது. இப்பொழுது நான் எதை உனக்கு அனுமதிக்கிறேனோ நீ ஆசைப்படுறது ஜங்க் ஃபுட் எல்லாம் உனக்கு தர முடியாது. நான் சொல்லுகிற ஃபுட் தான் உனக்கு கொடுப்பார்கள். நீ என்னது வீட்டு விசாரணைக்காரருக்கும் இவருக்கும் கூட கீழ்பட்டு தான் இருக்க வேண்டும் என்றுதான் அப்பா பிள்ளை வளர்த்துவா பூமியில். அப்போ ஒரு குறிப்பிட்ட காலம் வந்த என்பதாக அந்த அப்பா எதிர்பார்க்கிற பக்குவம் அந்த பிள்ளைக்கு வந்த பின்பதாக என்னது சரி நீ எல்லாவற்றையும் அனுபவித்துக்கொள் என்று சொல்லி கொடுப்போம். சரிதான், இதுதானே பூமியில் உள்ள. அதை போலதான் கடவுளும் தம்முடைய பரிசுத்தத்திற்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு இந்த பூமியிலே நம்மை உருவாக்குகிறவராக இருக்கிறார். அதுதான் இன்றைக்கு நாம் பாடுகள் என்றோ சோதனை என்றோ சிக்ஷை என்றோ வெவ்வேறு வார்த்தைகளில் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். கடவுளுக்கு நம்மை அவர்கள் சொல்வது போல பணக்காரராக வேண்டும், அது செழிப்பாக்க வேண்டும் என்கிறதல்ல சித்தம். மாறாக நாம் தேவனுடைய சுபாவத்திற்கு பங்குள்ளவர்களாக வேண்டும், அவருடைய பரிசுத்தத்திற்கு நாம் பங்குள்ளவர்களாக வேண்டும் என்கிறதற்கு ஏதுவாக அவர் நடத்துகிறவராக இருக்கிறார். அப்போ அப்படி நடந்தால் எப்படி இந்த சின்ன குழந்தை அப்பா வழி நடத்துகிறபடி வளர்ந்த பின்பதாக அப்பொழுது கஷ்டம் தானது, அது கஷ்டப்பட்டுதான் வளர்கிறது. வளர்ந்த பின்பது ஒரு கட்டத்துக்கு மேலாக அது எல்லாவற்றையும் அனுபவிக்கக்கூடியதாக மாறுகிறது அல்லவா? அதை போல இங்கேயும் இக்காலத்திலே உள்ள பாடுகள் அப்படியே பட்டு நாம் பரிசுத்தத்திலே வளர்ந்தால் பின்பதாக ஒரு காலம் வரப்போகிறது. இந்த காலத்துக்கு பின்பதாக வேறொரு காலம் வரும். அப்பொழுது இக்காலத்து மகிமை பாடுகள் இனி வெளிப்பட போகிற மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல. இனிமேல் ஆண்டவர் என்னது ஒரு மகிமை தரப்போகிறார். அது என்னது? கடவுள் எப்படி இருக்கிறாரோ அதை போல நம்மும் இருக்க போகிறோம். கடவுள் அவரோடு கூட இருந்த இயேசு கிறிஸ்துவோடு கூட இருந்த ஆளுகை செய்ய போறோம். அது பெரிய ஒரு மகிமையாக இருக்கிறது. அப்போ எப்படி சின்ன குழந்தைகளிடத்திலே பெற்றோர்கள் சொல்லுகிறார்களோ நீ ஒரு என்னது பள்ளிக்கூடம் அல்லது கல்லூரி படிக்கிற வரைக்கும் கஷ்டப்படு, அதுக்கு பிறகு உன்னுடைய லைஃப் நல்லா இருக்கும் என்று சொல்வதை போல கடவுள் இந்த பூமியில நாம் வாழுகிற வரைக்கும் என்னது கஷ்டப்படு என்று சொல்லுகிறதாக இருக்கிறது. அதன் பிறகு உள்ள வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும், நித்தியமாக இருக்கும் என்கிறதாக சொல்வதை போலத்தான் இருக்கிறோம். அதைத்தான் நாம் ஏற்கனவே படித்தோம். ரோமர் 8ஆம் அதிகாரத்திலே நாம் பிள்ளைகளாக இருந்தால் சுதந்திரம் அமை. ஆகவே கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு, அப்போ கிறிஸ்துவ மகிமைப்பட்டிருக்கிறார், அவரை போல நாமும் மகிமைப்படும்படி அவருடைய கூட பாடுபட்டால் அப்படியாக. அப்போ இப்பொழுது பாடுபட்டால் அப்பொழுது எனது மகிமை. சாதாரண நம்ம உலகத்துல பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு பயன்படுத்துகிற வார்த்தைகள் தான், அது பள்ளிக்கூடத்துல டீச்சர்கள் பிள்ளைகளுக்கு பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் தான். இப்போ நீ கஷ்டப்பட்டால் ஃபியூச்சர் நல்லா இருக்கும், இது உலக ரீதியில அவர்கள் பயன்படுத்துகிறார்கள். கடவுள்னு சொல்லுகிறார் இந்த பூமியில நீங்கள் பாடுபட்டால் எதிர்காலத்திலே
கிறிஸ்துவோடு கூட கிறிஸ்து மகிமைப்பட்டது போல மகிமைப்பட முடியும் என்கிறதை இங்க சொல்லுது. அப்போ நாம் புரிந்து கொள்ள வேண்டும், கடவுள் அப்பா என்று சொல்லி இருக்கிறார் என்கிறதற்காக கடவுள் அப்பா என்கின்ற அந்த உறவை ஒப்புமைப்படுத்தி தான் தன்னை அடையாளப்படுத்துகிறார் என்கிறதற்காக நாம் என்ன ஆசைப்பட்டாலும் அவர் தந்து விடுவார், இதுதான் அவருடைய இதுதான் அப்பாவுக்கு ஸ்டாண்டர்ட், நாம் பணக்காரர்களாக இருக்கிறது தான் அப்பாவுடைய விருப்பம் என்று தவறாக போதிக்கிறவர்கள் இருக்கிறார்கள். அது தவறாக, அது ஒரு தவறான காரியம். அப்பாவுடைய எண்ணம் என்ன? என்னுடைய பிள்ளை என்னை போல இருக்க வேண்டும் என்கிறது. பூமியில் உள்ளவர்களானாலும் பூமியில் உள்ளவர்களே எப்படி என்னவர்கள், என்னுடைய பிள்ளை என்னை போல இருக்க வேண்டும், நல்ல பணக்காரர்களா இருந்தா என்னை போல இருக்க வேண்டும். ஒருவேளை கஷ்டப்படுகிற ஃபேமிலியா இருந்தா, பெற்றோர்களா இருந்தா என்னுடைய பிள்ளை நாளைக்கு என்னை காட்டிலும் நல்ல நிலைமையில இருக்க வேண்டும். இதுதானே கடவுளும் அதைத்தான் எண்ணுகிறார். என்னுடைய பிள்ளை என்னை போல, கடவுளை காட்டிலும் பெரிய நிலைமை இல்லை. ஆகவே என்னுடைய பிள்ளை என்னுடைய நிலைமையில இருக்க வேண்டும். அதற்கு பூமியிலே அவன் பழக்கப்படுத்தப்பட வேண்டும், பயிற்றுவிக்கப்பட வேண்டும், சோதனைகளூடாக பயணிக்க வேண்டும். எப்படி என்னுடைய பெற்றோர்கள் இங்கே பூமியில் உள்ளவர்கள் என்னுடைய பிள்ளை இன்னைக்கு கஷ்டப்பட்டா நாளைக்கு நல்லா இருப்பான் என்று எண்ணுகிறார்களோ அதே சேம் தான் என்னுடைய பிள்ளை. கடவுள்னு சொல்கிறார், பூமி அவனுக்கு ஒரு போராட்ட களம் அல்லது பயிற்று கூடம். இங்கே அவனை பயிற்றுவிக்கப்படுகிறான். அவன் அங்கே சிகிச்சை அல்லது பாடு அல்லது சோதனை இவைகள் மூலமாக அவன் பரிசுத்தத்திற்கு, என்னுடைய பரிசுத்தத்துக்கு பங்குள்ளவராகிறான். அதன் பிறகாக இக்காலத்து பாடுகள் இனிமே வெளிப்படக்கூடிய மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல என்று சொல்லி நாம் இடத்திலே பார்க்கிறோம். கடவுளுடைய இலக்கு என்கிறது, கடவுள் நமக்கு வைத்திருக்கிற இலக்கு என்கிறது இந்த உலகத்திலே அல்ல, இனி வரப்போகிற உலகத்திலே உள்ளது. அது அவரோடு கூட வாழப்போகிற அவருக்கு பெரிய நீண்ட காலம், முடிவில்லாத காலம் இருக்கிறது அல்லவா? அதுதான் எப்படி இங்கே பெற்றோர்கள் தன்னுடைய பிள்ளைகள் நோயே இல்லாமல் நீண்ட காலம் ஆள வேண்டும் என்று விரும்புகிறார்களோ அதேதான் கடவுளும். கடவுளுக்கு என்ன தெரியும்? இந்த பூமியில் உள்ள மரணம் அது முடிவில்லை என்று தெரியும். ஆகவே அவருக்கு இந்த பூமியில நீ 5 வயசுல மறிக்கிறாயோ 25 வயசுல அது அவருக்கு பிரச்சனையே கிடையாது. காரணம் அவருக்கு என்ன தெரியும்? சரீரம் தான் செத்து போய்விட்டது, அவன் இன்னும் உயிரோட தான் இருக்கிறான் என்று தெரியும். ஆகவே அவன் நீண்ட காலமாக யாரோடு இருக்கிறான்ங்கிறதான் கடவுளுக்கு இங்க பிரச்சனை. நீண்ட காலமாக என்னோடு இருக்க போகிறான் என்கிறதை குறித்து தான் கடவுள் சிந்திக்க வேண்டியிருக்கு. பூமியில் உள்ள அப்பா எதற்காக சிந்திக்கிறார்? என்னுடைய பிள்ளைகள் சின்ன அல்பாயுசில போகக்கூடாது, இந்த காலம் உயிரோடு இருக்க வேண்டும். இது சரீரத்து ரீதியிலே பெற்றோர்கள், இந்த பூமியில் உள்ள பெற்றோர்கள் சிந்திப்பார்கள். ஆனால் பரமபிதா அவருக்கு பொறுத்த வரைக்கும் இந்த சரீரம் எப்படியானாலும் அழிந்து போகக்கூடியது, அழிவில்லாதது ஜீவன், ஆத்மா. அந்த ஆத்மா நீண்ட காலம் யாரோடு இருக்க போகிறது? அது என்னோடு இருக்க வேண்டும், என்னை போல இருக்க வேண்டும். ஆகவே அவருக்கு என்னது, இந்த சரீரத்துல நோய் வருகிறதோ வரலையோ அது அல்ல பிரச்சனை. இதன் மூலமாக அவன் பின்காலத்திலே மகிமையில வெளிப்பட போகிறானா என்கிறதான் அவர் பார்க்கிறார். அப்போ நாம் பல வேளைகள்ல இதை குறித்த ஒரு அறிவில்லாமல் இருக்கிறதுனால், பூமியிலே உள்ள வாழ்க்கை தான் பெரிய இது போல நினைக்கிறதுனால்தான் இங்கே வருகிற பிரச்சனைகளை பார்த்து கடவுளுக்கு கண்ணு இல்லையா காது இல்லையா என்று சொல்லி கேள்வி கேட்கிறவர்களாக இருக்கிறோம். எபிரேயர் 12ஆம் அதிகாரத்திலே இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லும் போது அவர் 2ஆம் அதிகாரம் எபிரேயர் 12:2 அவர் இயேசு கிறிஸ்து தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவை சகித்து தேவனுடைய சிங்காசனத்திலே வலது பார்சத்திலே வெற்றிருக்கார். இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே பாடுபட்டார். அவருக்கு பாடுபட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் மனுஷனாக வந்து மனுஷனாக பாடுபட்டார். அப்போ எந்த அடிப்படையிலே? தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருள். அப்போ எதிர்காலத்தை பார்க்கிறார். எதிர்காலத்திலே எனது சந்தோஷம் இருக்கிறது, நீண்ட ஒரு சந்தோஷம், முடிவில்லாத வாழ்க்கை, அவரோடு கூட மக்கள் கூட்டம் அவரோடு கூட இருக்க போகிறார்கள் என்கிற அந்த எதிர்கால சந்தோஷத்தின் அடிப்படையிலே இக்காலத்திலே பாடுபடுகிறவராக இருக்கிறார். இதுதான் தன்னுடைய பிள்ளைகளுக்கும் சொல்லுகிறார். நீங்கள் இப்பொழுது பாடுபட்டால் இனி வெளிப்பட போகிற மகிமையிலே கிறிஸ்துவோடு கூட மகிமையிலே இருக்க முடியும். இதைத்தான் இந்த உலகத்தில் உள்ள பெற்றோர்களும் சொல்லுகிறார்கள். நீங்கள் படிக்கிற காலம் வரைக்கும் கஷ்டப்பட்டு படித்தால் அல்லது பாடுபட்டால் அதன் பின்பதாக உள்ள வாழ்க்கை நன்றாக இருக்கும். இது உலக அடிப்படையில உள்ள உலக ஞானம் உள்ளவர்கள் சொல்லுகிறோம். ஆனா கடவுளையும் என்னது, உலக ஞானத்தின் அடிப்படையில தான் கடவுளும் செயல்பட வேண்டும் என்று நாம் நினைப்பதுதான் இங்க பிரச்சனை. பூமியில் உள்ளவர்கள் உலக ராஜ்யத்தை குறித்து பேசுவார்கள், கடவுளும் உலக ராஜ்யத்தை குறித்து தான் பேச வேண்டும் என்று நினைப்போம் என்று சொன்னால் அது நம்முடைய பிரச்சனை.
கடவுள் கடவுளுடைய என்னுடைய ராஜ்யம் இவ்வுலகத்துக்குரியதல்ல. பூமியில் உள்ளவர்கள் இந்த உலகத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். கடவுள் இந்த உலகத்துக்குரியவைகளை குறித்து தான் சிந்திக்க வேண்டும் நினைப்போம் என்றால் நம்முடைய மடமை. கடவுள் பூமியில் உள்ளவர்கள் இந்த உலகத்துக்குரியவர்களை சிந்திக்கிறார்கள். கடவுளோ அவருடைய சுபாவத்திற்கு ஏற்ப நாம் ஏற வேண்டும் என்று சொல்லி நம்முடைய பரிசுத்தத்துக்கு ஏற்ப நம்மை குறித்து சிந்திக்கிறவராக இருக்கிறார். ஆகவே கடவுள் பிதாதான், அவர் பிதாவாகத்தான் செயல்படுகிறார். அதற்கு உதாரணமாக ஒப்புமைப்படுத்தி நமக்கு விளக்கப்படுத்த பூமியில் உள்ள பிதாக்களை நமக்கு மாதிரியாக காண்பிக்கிறார். ஆனால் அவர் நம்மை குறித்து மேலான எண்ணம் வைத்திருக்கிறார். நாம் எப்படி பூமியில் உள்ள பெற்றோர்கள் பிள்ளைகள் நன்றாக இருக்க வேண்டும், நீண்ட காலம் வாழ வேண்டும், செழிப்பாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார்களோ அப்படிப்பட்டவர்களும் குறிப்பிட்ட காலம் பிள்ளைகள் கஷ்டப்பட வேண்டும், சின்ன வயதில கஷ்டப்பட்டால் தான் எதிர்காலத்தில் நல்லாக இருக்க முடியும் என்று எண்ணுகிறார்கள் அல்லவா? அதே போலத்தான் கடவுளும் என்னது, தன்னுடைய பிள்ளைகள் நீண்ட காலம் தன்னோடு வாழ வேண்டும், செல்வ செழிப்பிலே, அதாவது இனி வரப்போகிற அந்த உலகத்தில் செல்வ செழிப்பிலே மகிமையிலே வாழ வேண்டும் என்றுதான் விரும்புகிறார். ஆனால் இந்த பூமியிலே வாழும்போது அதற்கான அந்த பயிற்சி வழியாக பயணிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஆகவே அந்த வேதாகமத்திலே அந்த முரண் போல தோன்றின அந்த காரியங்கள் முரண் அல்ல.